கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். அவரோடு பேசலாம். நிரஞ்சன், சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. நாடே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது? இன்றைய தினம் இந்த உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் உயிரிழந்த விவகாரத்தில் இரண்டாவது நாளாக விசாரணையை நடத்துகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். சிபிஐ மட்டுமல்லாமல் கொல்கத்தா காவல்துறையும் இன்றைய தினம் தங்களது அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் சிபிஐ, கொல்கத்தா காவல்துறை இரண்டின் மீதான விசாரணையை மாற்றி மாற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு மேற்கொண்டு வருவதை பார்க்க முடிகின்றது. இதில் மிக முக்கியமாக கொல்கத்தா காவல்துறை எந்தெந்த இடங்களிலெல்லாம் புரோசீஜரலை மீறி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான மிக முக்கியமான விசாரணை தான் நடந்து வருகின்றது. இதில் அமர்வில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நீதிபதி பர்திவாலா தனது 40 ஆண்டுகால வழக்கறிஞர் நீதிபதி அனுபவத்தில் இப்படி ஒரு மோசமான முறையில் ஒரு விவகாரத்தை கையாண்டதை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். இன்னொரு பக்கம் தலைமை நீதிபதி இருக்கக்கூடிய கிரிமினல் புரோசீஜர் கோடை, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தை முழுமையாக இது மீறி இருக்கிறது என்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று கல்கத்தா காவல்துறையினருடைய நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அமர்வில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு நீதிபதியான மனோஜும் அதே மாதிரியான விஷயத்தை தான் கூறியிருக்கின்றார். ஏன் கல்கத்தா காவல்துறைக்கு இந்த அளவிற்கு தலைமை நீதிபதியும் சரி மற்ற நீதிபதிகளும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் இதன் அடிப்படையில் இருந்துதான் தொடங்குகிறது. சிபிஐ விசாரணையும் இதன் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதால் உங்கள் கேள்விக்கும் சேர்த்து இதில் பதில் வரும் என்று நான் நம்புகிறேன். மிக முக்கியமாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி இந்த இரண்டு இரவில் தான் அந்த பெண் மருத்துவர் கொல்லப்பட்டிருக்கின்றார், பாலியல் வன்கொடுமையும் செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் இது தொடர்பான விவரங்கள் காலை 11:10 அல்லது 10:10 மணிக்கு தான் கொல்கத்தா காவல்துறைக்கு தகவலாக அந்த மருத்துவமனை நிர்வாகம் கொடுத்திருக்கின்றது. ஏன் இவ்வளவு காலதாமதம் என்ற மிக முக்கியமான கேள்வியை சிபிஐ விசாரணை, கொல்கத்தா காவல்துறை வழங்கியிருக்கக்கூடிய விவரங்கள் இதன் அடிப்படையில் நீதிபதிகள் கேட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக முதலில் அந்த மருத்துவமனை நிர்வாகம் இறந்த அந்த பெண்ணின் பெற்றோரிடம் உங்கள் பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று முதலாக சொல்லியிருக்கின்றார்கள். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து இல்லை இது கொலை என்று சொல்லியிருக்கின்றார்கள். பிறகு மருத்துவர்கள், உடன் பயின்ற மாணவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த விசாரணை அனைத்தும் வீடியோகிராஃபாக செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் மருத்துவமனை நிர்வாகம் இப்படி மாற்றி செய்தார்கள் என்ற கேள்வியை இரண்டாவது கேள்வியாக முன்வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக அன்நேச்சுரல் டெத் என்று முதலில் மருத்துவமனை நிர்வாகம் முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் அந்த விவரத்தை மிக தாமதமாகத்தான் கொல்கத்தா காவல்துறைக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு தாமதம் என்றால், பெண்ணின் போஸ்ட்மார்ட்டம் நிறைவடைந்து அவரது உடல் தகனம் செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் இது ஒரு அன்நேச்சுரல் டெத் என்பதை அந்த கொல்கத்தா காவல்துறைக்கு தகவலாக சொல்லியிருக்கின்றார்கள். சரி, இந்த இடத்தில் மிக முக்கியமான கேள்வி, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது என்றால் உடனடியாக கொல்கத்தா காவல்துறை விசாரணையில் இறங்கி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மிக தாமதமாக செய்திருக்கிறார்கள். எவ்வளவு தாமதம் என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். அந்த பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு 18 மணி நேரம் கழித்துதான் அந்த கிரைம் சீன் என்று சொல்லப்படக்கூடிய குற்றம் நடந்த இடத்திற்கு அதை சீல் செய்யக்கூடிய வேலைகளை கொல்கத்தா காவல்துறை செய்திருக்கிறார்கள். ஒரு இவ்வளவு மிக முக்கியமான ஒரு மரணம் என்பது நடந்திருக்கின்றது. உடனடியாக விசாரணையில் இறங்க வேண்டிய கொல்கத்தா காவல்துறை மிக தாமதமாக செய்திருக்கிறார்கள். எஃப்ஐஆர் பதிவு செய்வதிலிருந்து மற்ற பல்வேறு விஷயங்களிலும் இப்படியான தாமதம் என்பது நடந்திருக்கிறது என்ற சந்தேகங்களை மிக முக்கியமாக எழுப்பி தற்பொழுது வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பிரியதர்ஷினி, நிச்சயமாக நிரஞ்சன், இந்த விஷயத்துல மருத்துவமனை நிர்வாகம் எவ்வளவு விஷயங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம காவல்துறை தரப்புல இருந்து நடைமுறைகள் நிறைய மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் வெளிவருகிறது அப்படிங்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.